எவ்வளோ வீடியோ கஷ்டப்பட்டு போட்டுட்ருக்கேன். இது உங்களுக்கு ஃபைனலாக உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லான ஒரு வீடியோ. முருங்கைப்பூ இருக்குது பார்த்தீங்களா, முருங்கைப்பூ முருங்கை இலையெல்லாம் நம்ம சாப்பிடும்போது ஹீமோ அளவு கண்டிப்பாக கூடும். இந்த முருங்கைப்பூ நல்லா கழுவிட்டு ஒரு 300 பாலில் வேக போடணும் பார்த்துக்கிடுங்க. முருங்கைப்பூ சட்டுன்னு வெந்துடும். ஒரு 50 கிராம் ஜீரகத்தை ஒரு அரை மணி நேரத்துக்கு முன்னாடி ஊற போட்டுடணும். ஊற போட்டு அதில் சேர்க்கணும் பார்த்துக்கிடுங்க. சீக்கிரம் சட்டுன்னு வெந்துடவும் செய்யும், நமக்கு கேஸ் அளவும் மிச்சமாகும் பார்த்துக்கிடுங்க. இப்போ பால் முருங்கைக்கீரை இதெல்லாம் சேர்ந்து ஒன்று மணி நேரம் நல்லா வேகும் போது ருசி அதிகமாக நல்லாயிருக்கும் பார்த்துக்கிடுங்க. இதில் தேவைக்கு நாட்டு சக்கரை கொஞ்சோடு சேர்த்துருக்கேன். ஏன்னா இனிப்புக்கு இன்னொரு பொருள் இதை சேர்க்க போகிறேன், அதனால் குறைச்சிட்டேன் பார்த்துக்கிடுங்க. இப்போ நல்லா வெந்துருச்சு பார்த்துக்கிடுங்க. ஹீமோட அளவை கூட்டதுக்கு ரத்த வறுவல், ஆட்டு ரத்தத்துலேயும் இந்த முருங்கைப்பூ சேர்த்து சாப்பிடலாம் பார்த்துக்கிடுங்க. அது வீடியோ போட்டிருக்கேன், பிடிக்குதான்னு பாருங்கள். இப்போ இந்த 3 பேரிச்சம்பழத்தையும் பிச்சு கொதறி போட்டு அதையும் நல்லா நசுக்கி இது காலையில் டிஃபன் ஆட்டே இது ஒரு போனியை குடிச்சிட்டு கம்முன்னு இருந்துட போகிறேன். இப்படி நான் குடித்து உங்களுக்கு ஹீமோ அளவு கூட்டினதை டெஸ்ட்டோடு உங்களுக்கு நிரூபிச்சிருக்கேன், வீடியோ போட்டிருக்கேன், பிடிக்குதான்னு பாருங்கள். அதுமாதிரி கருவேப்பிலை பூவையும் பாலில் வேக வச்சு சாப்பிட்லாம் பார்த்துக்கிடுங்க, குடிக்கலாம்.